ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் பார்த்தீங்கன்னா மீம் அண்ட் ஆன்சர். என்னடா மீம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியில் நேற்று பார்த்தா ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரிப்ளை பண்ண சொல்லி கெஞ்சினேன். மீம் போட்ட உடனே ரிப்ளை பண்ணல. மீம் போட்ட உடனே கெஞ்சினேன். மீம் போகிறதுக்கு முன்னாடியும் கெஞ்சினேன். ஸ்டோரி போட்டேன். சாரி, ஸ்டோரியில் மீம் போட்டேன். என்ன மீம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனியாக இருக்கும்போது எப்படிடா ரிச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து யோசிச்சிருப்போம் எப்படின்னா, இந்த டிஎம் பண்ணா ரிச் ஆகலாம், ட்ரக்ஸ் செல் பண்ணா ரிச் ஆகலாம், கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் இந்த அடிதடி, இந்த வெட்டுக்குத்து எல்லாம் பண்ணா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் சொல்றேன். அப்படி எப்படின்னா ரிச் ஆகலாம். டீ கடை, சம்சா கடை, இந்த கேன்டீனு, ரெஸ்டாரண்ட்டு, பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நான் உனக்கு கேட்டிருந்தேன். கேட்ட உடனே அவனும் ரிப்ளை பண்ணல. நான் ஸ்டோரி போட்டுட்டு அந்த ஸ்டோரியை போயிட்டு எல்லாருக்கும் சென்ட் பண்ணேன். டேய் ஆன்சர் பண்ணுங்கடா, தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு, பத்தாத குறைக்கு வாட்ஸ்அப்லயும் போயிட்டு மெசேஜ் பண்ணிட்டு, நேர்லயும் போயிட்டு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்தேன். ஒரு 10 ரிப்ளை வந்திருக்கு. 10 ரிப்ளை ஆச்சு கண்டென்ட் கிடைச்சாலும் கேட்டீங்கன்னா கிடைக்கல. இருந்தாலும் அதை நம்ம முடிஞ்ச கண்டென்ட்டா ட்ரை பண்ணுவோம். அதை ஒரு நல்ல காமெடி எனக்கு போட்டியா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கா போடு, சப்ஸ்கிரைப் பண்ணு. அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டா பேஜ் தெரியுதா, என் கை தெரியுதா, ஃபாலோ பண்ணேன். எனக்கு தெரியல, எனக்கு ஸ்க்ரீனு. அதான் சொல்றேன், கை தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல இன்ஸ்டா வரும். போய் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். நான் நேற்று 600 கொடுத்து ஒன்று வாங்கினேன். வெளியிலாம் போய் வாங்கல, காலேஜ் ஊர்ல தான் ஒன்று வாங்கினேன். அவங்க சொன்னாங்க வாங்கி ஆகணும், அதனால நான் ஒன்று வாங்கினேன். வெயிட் Here I come. Uranium has been hijacked. A police chase is in progress. தெரியுதா கோட் 600 ரூபாய், வெளியில வாங்கியிருந்தா 500 ரூபாய். அந்த லோகோ கோசம் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய். இப்போ இந்த கோட்டை போட்டா நான் இந்த வீடியோ எடுக்க போனேன். இந்த கோட் எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. சரி, எதுக்காச்சும் யூஸ் ஆகட்டுமே, வாங்கினதுக்கு ஒரு வீடியோ வச்சு பண்ணலாமே, இதை வச்சு நம்ம போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கோசமே ஒயிட் கலர் டிஷர்ட்டை போட்டு வந்தேன். மைக்கு ஒன்று அவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் போகலாமா? கோ ஃபார் இல்லீகல் வே. அது இவன் மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கான். இல்லை கரெக்டுனா அது இல்லை, இவன் மனசாட்சிப்படி சொல்லியிருக்கான்றேன். இது தப்பு தான். இதை பண்ணால் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. இருந்தாலும் இவன் மட்டும்தான் மனசாட்சிப்படி சொல்லியிருக்கான் கோ ஃபார் இல்லீகல் வே. இப்போ ஏதாச்சும் ஒன்று திருட்டு பண்ணு, இல்லைனா வந்து ஏதாச்சும் இல்லீகலாக ஏதாச்சும் ஒன்றை பண்ணு அப்படின்னு சொல்லி இவனுக்கோசம் நம்ம பாராட்டுவோம். சரிங்களா? அதுக்கோசம் மறக்காம லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. அது தெரிஞ்சா நான் ஏன் இங்கே இருக்கேன்? கரெக்டு தான். அது தெரியாதனால நானும் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், கொஞ்சம் ஏதாச்சும் ஐடியா சொல்கிறான்னு. நீ எனக்கா இதே கமெண்ட் வச்சிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் போமா. கொஞ்சம் பாருங்க. இந்த உலகத்துல ரிச்சுன்னு யாருமே இல்லை, பிகாஸ் எல்லாருக்கும் மேல ஒருத்தன் ரிச்சுன்னு இருப்பாங்க அப்படி. அந்த மாதிரி எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தவங்க வந்துதான் இருப்பாங்க ரிச்சுன்னு. இதனால காசு வேணும்ல. இப்ப நம்ம யோசிச்சிருக்க மாட்டோமா படிச்சு முடிச்சு இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்று தோணும்ல, வீட்டுல இருக்கும் போது டீ கடை வைக்கலாம். ஒரு 10-15 அறிவு வச்சிருக்கவனுங்க மைண்ட்ல என்ன வரும்? டீ கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆகிடலாம். நான் ஒரு 10 அறிவு வச்சிருக்கேன், டீ கடை வச்சு பிஸ்னஸ் பண்ண போறேன். ஒன்னொருத்தவன் 15 அறிவு வச்சிருப்பான், நான் ஒரு பேக்கரி போட்டு பிஸ்னஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி யோசிச்சிருப்பான். அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ரிச்சுன்னு வந்துதான் ப்ரோ இருப்பாங்க. சரி, ஓகே, அது எனக்கே தெரியும். சரி, நம்ம நெக்ஸ்ட் போமா. அவங்க அது பண்ண உடனே திருப்பி போய் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுனா ஷாப்மே இன்னொன்று பண்ணீங்க, ஜுவல்லரி ஷாப் ஜுவல்லரி ஷாப் வச்சா ரிச் ஆகலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரீட் குட்டியா நான் கேட்குறேன். என்கேஜ்மெண்ட் ஆச்சு, ட்ரீட் வைக்கல. மேரேஜ் ஆச்சு, அதுக்கும் ட்ரீட் வைக்கல. இப்போ போய் கேட்டதுக்கு இந்த மாசம் 12 என் பர்த்டே வருது, அதுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்ற. ஒன்னொரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அவ 12 இங்க இருக்கவே மாட்டா, ஊட்டிக்கு போயிடுவான். ஏய், என்ன காலேஜ் தெரியுதா? என்ன ஏமாத்துறியா நீ? ட்ரீட் வைக்க மாட்டேங்கிற, ஜுவல்லரி ஷாப் வச்சு ரிச் ஆக போறியா? ஃபர்ஸ்ட் ட்ரீட் வைங்கக்கா, பசிக்குதுல. சிக்கன் ரைஸ், ஒரு பப்ஸு,
ஒரு 12 ரூபா கொடுத்து சமோசா வாங்கியாச்சு கொடு ட்ரீட்னு அது சாப்பிட்டாச்சு நான் மனசை தட்டிக்கிறேன். 3-4 மாசமா ஏமாத்திட்டு ட்ரீட் வைக்கிறேன்னு ஒரு ட்ரீட்டையும் காணும். எப்படி 12 மணிக்கு வருவியா காலேஜுக்கு? இல்ல பாபாயா கொஞ்சம் வந்து ட்ரீட் வச்சிரு, இல்ல ஜிபே கூட பண்றேன், நான் பாத்துக்கிறேன். எனக்கு மட்டும் மொத்தம் ஒரு 1000 ரூபாய் போடும். மிச்சம் இருக்க ஒரு 4 பேருக்கு எனக்கு தெரியாது, நீ ஆச்சு அவங்களாச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட் போமா. டு ஸ்டார்ட் தி வெப்சைட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஷாப். அது எனக்கு இந்த செமஸ்டர்ல நான் சப்ஜெக்ட் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டே இருக்கு. பார்த்தா 2 யூனிட் முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி ஓகே, அதுதான் வந்து அப்புறம் பார்த்துப்போம். இப்போ இது என்ன, இது ஆன்லைன் டிஜிட்டல் மாதிரி நம்ம வந்து ஆன்லைன்ல போய் சேல்ஸ் பண்ணா எனக்கு தெரியல, வேணா அது கேள்விப்பட்டதும் இல்லை. இப்போ இந்த வெப்சைட் எல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்களா ஏதாச்சும் ஒரு பொருள், அதுவா மேபி இருக்கலாம், நம்ம தள்ளிடலாம், தெரியல. நெக்ஸ்ட் ஒன்னு சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் இஸ் யுவர் ஓன் ஸ்டாண்ட். அது எனக்கு தெரியும், பட் அது என்ன பிஸ்னஸ் நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதானே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பிஸ்னஸ்? டீ கடை. எனக்கு தெரிஞ்செல்லாம் வந்து பிஸ்னஸ்ன்னு சொன்னா டீ கடை. நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒன்று சொல்றேன், இது எல்லாருமே பார்த்தீங்க கண்டிப்பா வைங்க, நீங்க சீக்கிரமாவே ரிச் ஆயிடலாம். ரொம்ப பணக்காரனா ஆக முடியாது, பட் ஆனால் ரிச் ஆயிடலாம். ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ பாருங்க, பார்த்துட்டு எல்லா ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வெளியில ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்தாண்ட போயிட்டு 2 ஸ்டூல் போட்டுருங்க. இந்த சைடு வந்து பானிபூரி, இந்த சைடு வந்து இந்த சமோசா, சமோசா பப்ஸு ரோலு. அதாவது நார்மல் சமோசாவும் எக் பப்ஸு, வெஜ் பப்ஸு, சிக்கன் பப்ஸு, வெஜ் ரோலு, சிக்கன் ரோலு. இதை வச்சிங்கன்னா செம்மையா பிக்கப் ஆகும், டெஃபினெட்லி பிக்கப் ஆகும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒரு 10,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணு வச்சீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் லாபம் உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் வச்சு கண்டிப்பா டெஃபினட்டா வந்துடும், வராமலாம் இருக்காது. அதனால ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூல், ஸோ பார்த்து வைங்க. இந்த பெஞ்சு ஸ்டூல்லாம் போகாதீங்க, உங்களுக்கு மட்டும் ஒரு சேர் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ட நாய்ங்களாம் நாங்கலாம் உட்காரோம், ஸ்டூல் போட்டாங்க எதுவுமே வாங்க மாட்டான். ஆனா வந்து கப்புள்ஸ் வந்து உட்காந்துப்பானுங்க வாங்காமே. ஆனா ஸ்டூல் வந்து தவிர்த்துருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. வந்து அவன் நின்றுகிட்டே சாப்பிட்டு போட்டோம், செத்துற மாட்டான். பொண்ணு கூத்து வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் போமா. இவன் என் ஃப்ரெண்டு தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல. இவன் பையன், இது மாதிரி பார்த்துலாம் பொண்ணுங்க வந்தாங்க, இவன் பையன் ஒரு ரியல் கேரக்டர் எனக்கு தெரியும். ஆனா இவன் இங்க சொல்லியிருப்பாங்களா, இஃப் வி ஹாவ் மோர் மணி, அதாவது உங்களுக்கு நிறைய காசு இருந்தா, வி ஆர் நாட் ரிச், நீ பணக்காரன் இல்லை. இஃப் யுவர் சோல் ஹாவ் பீஸ் எவ்ரி டே, தென் யூ பிகம் ரிச். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதாவது உங்கள்கிட்ட காசு அதிகமா நீ பணக்காரன் இல்லை ப்ரோ, பீஸ்ஃபுல்லா இருந்தா, நிம்மதியா இருந்தாதான் நீ ரிச், அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். சரி ஓகே, இப்போ நான் நிம்மதியா இருக்கேன், பீஸ்ஃபுல்லா இருக்கேன் ப்ரோ, நிம்மதியா இருக்கேன். நிம்மதியா இருக்குன்னா ஒரு கடையில் போயிட்டு பால் வாங்கணும்னு வச்சுக்கேன், 38 ரூபான்னு சொல்றான் பால் பாக்கெட்டு. நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு பால் பாக்கெட்டு கொடுன்னு சொன்னா அவன் குத்துருவானா? செருப்பு கட்டி பலான்னு தலைமையில அடிப்பான், போய் காசு எடுத்துனோடான்னு சொல்லி. நிம்மதியா இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனா காசு முக்கியம். சும்மா ஆளுகாவது சொல்லி சுத்துறீங்க ஸ்டேட்டஸை போட்டுன்னு, எனக்கு நீ இருந்தா போதும், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், காசு அவன் கொடுப்பான் சொல்லு, காசு அவன் கொடுப்பான். இங்க காசு தான் முக்கியம். நீ இருந்தாலும் நீ வந்து லவ் கேரு டேஷ் டேஷ்னு போட்டாலும், டேஷ்னு போட்டாலும் காசு முக்கியம். அளவு மீறினாதான் தப்பு, ஒரு அளவுக்குள்ளே இருந்தா தப்பு கிடையாது, பார்த்துக்கோங்க ப்ரோ. நெக்ஸ்ட் திரும்பி அவன் தான் வந்திருக்கான். ஸோ ஃபைன் பீஸ் ப்ரோ. அதாவது அவனுக்கு மேபி அவனுக்கு ஏதோ சம்திங் இஷ்யூ போல, லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் துரோகம் ஏதாச்சும் நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து பீஸ்ஃபுல், அது ஒரு நிம்மதி தெரியுன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். நிம்மதி 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 நிம்மதி. நிம்மதியா இரு ப்ரோ. ஒரு 10 நாளைக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டு விட்டு வெளில வராம நிம்மதியா சாப்பிட்டு, இதை பாரு, காலைல எழுந்திரிச்ச உடனே சாப்பிடு, டிவி பாரு, கேம் விளாடு, தூங்கு. ஒரு 12 ஏஞ்சிது சாப்பிடு, கேம் விளாடு, தூங்கு. திருப்பி ஒரு 6 மணிக்கு ஏஞ்சிது, 8 மணிக்கு சாப்பிடு, 10 மணிக்கு தூங்கு. இந்த மாதிரி 1 வீக் பண்ணு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும், நிம்மதியாகிடுவேன். ஓகேவா கோகுல்? நேம் நான் சொல்லவே மாட்டேன், பட் ஒன்று கோர்ஸ் சொல்றேன், கோகுல் லைக் போடு. நெக்ஸ்ட் வந்துட்டார்.
பிரெயினை யூஸ் பண்ணணும். பிரெயினை யூஸ் பண்ண எனக்கு தெரியும் ப்ரோ. பட் என்ன சொன்ன பார்த்தீங்களா, பிஸ்னஸ் இப்போ வந்து பிரெயினை யூஸ் பண்ணணும். என்ன பிஸ்னஸ்னு சொல்லலை, பிரெயினை எதுக்கு யூஸ் பண்ணணும் சொல்லலை. அந்த பிரெயினை யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா எனக்கு, நான் எதுக்கு இப்போ உங்ககிட்ட வந்து இப்படி கெஞ்சி நிற்க போறேன் சொல்லு. நான் எதுக்கு கெஞ்சி நிற்க போறேன்? இந்த பிரெயின் பிடி. அது இல்லாதனால தானே ப்ரோ நான் இப்போ வந்து 3 நாளா கெஞ்சிருந்தேன். உனக்கே தெரியும்டா. இல்லை உனக்கு தெரியாது, நான் உன்கிட்ட வந்து ஃபோனில் கெஞ்சது மட்டும் தான் தெரியும், நேரில் கெஞ்சிருந்தா அவனுக்கு தெரியாது. நான் வரல காலேஜுக்கு. ஸோ அதனால வானவெளிக்கிட்ட போய் கேளுடா, வானவெளிக்கிட்ட போய் கேளு, அவனுக்கு தெரியும் நான் கெஞ்சினது எப்படின்னு. அவன் ரிப்ளை பண்ணுறான் எத்தனை மணிக்கு, இப்போ ஒரு ½ மாதிரி ரிப்ளை பண்ணுறான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. 3 நாளா கெஞ்சின்னு கண்டேன். இவனாச்சு பரவாயில்ல, அந்த வானவெளி தோழன் ஒருத்தர் இருக்கான் பத்தியா, அந்த பூண்டு மாவன் ஒரு ரிப்ளை பண்ணல, லைக் போடுறான் பைத்தியக்காரன். அவன் இவனுங்களாம் நினச்சி இவங்களை வச்சு நான் ஓகே கண்டென்ட் எப்படி எப்படி எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஒன்றுத்துக்குமே யூஸே இல்லாமல் பண்ணிட்டானுங்க. ஓகே நெக்ஸ்ட் வர நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வந்துட்டாங்க. என்னது? பிஸ்னஸ், பிரெயின், ஹார்ட் ஒர்க் 3மே சேரணும். பட் எதுக்கு? என்ன விஷயம் அதை சொல்லு. என்ன விஷயம்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கடா. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பிரெயின் யூஸ் பண்ணணும், கோல் செட் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும், அடி வாங்கணும். ஓகே, பட் என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்க. நான் அதெல்லாம் கேட்டிருந்தேன். நீங்க எப்படி ரிச் ஆகணும்னு நினைக்கிறீங்க? எப்படி ஓகே இப்படி உட்காந்து நீங்க நினைப்பீங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணா ரிச் ஆயிடலாம்? ஓகே, என்ன ஹார்ட் ஒர்க் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அது சொன்னா எனக்கு தெரியும் என்ன ஹார்ட் ஒர்க்குன்னு. டே நெக்ஸ்ட் கோல். செட் யுவர் கோல்ஸ் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. அடுத்தபடி. ஓகே, அது வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, செட் கோல்ஸ் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டான். இவன் தான் நான் சொன்னல இந்த வானவில் ரெயின்போ, அவன் தான் இவன். எப்படி அப்படியே ஒரு அம்டா மாதிரி டைப் பண்ணி வச்சிருக்கான் பாருங்கம்மா நீங்களே. இது நான் எப்படி படிப்பேன்? அவனுடைய கீபோர்ட்ல ஸ்பேஸுக்கான இது இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ் அது இருக்காது போல, பைத்தியமா டைப் பண்ணி வச்சிருக்கான். இதனால நான் படிச்சுட்டேன். இதை நான் வந்து காப்பி பண்ணி ஃப்ரெண்டுக்கு அமுச்சு அவன்கிட்ட கேட்டு அவன் படிச்சு சொல்லி திருப்பியும் கூகுள்ல போட்டு கூகுளுக்கே குழம்பி போயிடுச்சு. இது நான் அந்த அளவுக்கு அவ்வளவு ஒஸ்டா டைப் பண்ணி வச்சிருக்கான் பூண்டு மாரி. பாப்பமா, ஹார்ட் ஒர்க் அண்ட் skills, talent will makes good position in future and என்னது ஐயோ future and dream will be secret disrespect to ego success. இந்த கமெண்ட் பண்ணவன் அவனுக்கு தெரியும், அவனுக்கே தெரியும். ஓகேங்களா, என் ஃப்ரெண்டு தான். ஒழுங்கா நீயே வந்து யூடியூப்ல கமெண்ட்ல வந்து இதுக்கான மீனிங் என்ன மீன்ஸ் அந்த ஈவோக்கான ஃபுல் மீனிங் என்னன்னு சொல்லு. ஏன்னா வந்து நான் அவன்கிட்டே கேட்டு பார்த்தா அவனுக்கே தெரிலன்ட்டான். ஸோ நீ என்ன கமெண்ட் பண்ண, இந்த ஈவோக்கு ஒழுங்கு மாதிரி தான் ஃபுல் மீனிங் சொல்ற, இல்லைன்னு வச்சுக்கேன் ஆனா வீடு பூண்டு வெட்டுவேன். வட்டமா